ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். நேற்று பொள்ளாச்சியில் அண்ணாமலை அவர்களோட வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பிலே முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். தமிழகத்தினுடைய அரசியல் பார்வை அனைத்துமே நேற்று பொள்ளாச்சியை நோக்கித்தான் இருந்தன. அனைத்து ஊடகங்களும் சரி, தமிழக ஊடகங்களும் சரி, தேசிய ஊடகங்களும் சரி, எல்லாம் அண்ணாமலையோடைய நிகழ்ச்சியை கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் மட்டுமில்லாமல் அகில இந்திய அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த என்ற அண்ணாமலை அவர்களுடைய முதல் மாநாடானது அனைத்து விதமான அரசியல் நோக்கர்களாலும், அரசியல் விமர்சகர்களாலும், அரசியல் யூகியர்களாலும் மிகப்பெரிய அளவிலே நேற்று கண்காணிக்கப்பட்டது. அதாவது கண்காணிக்கப்பட்டதுன்னு சொல்லலை, உற்று நோக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நடந்தது என்பது உண்மை. தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ வருவாங்க, இந்த மாநாடு எந்த அளவில் வெற்றிகரமாக இருக்கும், சேர்ஸ் எல்லாம் நிரம்புமா, இதெல்லாம் நம்ம கவரேஜ் எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸில் இருந்தும் அனைத்துக்கும் விடை சொல்லும் விதமாக மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மற்றும் ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய அமைப்பு என்பது எந்த விதமான வித்தியாசமாக நடந்த ஒரு விஷயமாக இருந்தது. மேடையில் எந்த விதமான நாற்காலிகளும் போடவில்லை. அனைவரும் லீடர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து எல்லாருமே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் ஒரே விதமான நாற்காலிகள். முன்னாளில் கூட ஸ்பெஷல் நாற்காலிகள் போடலை, விஐபிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு மொத்தத்தில் முதல் வரிசையிலிருந்து பின் வரிசை வரைக்கும் எல்லா விதமான நபர்களுக்கும் ஒரே விதமான இருக்கைகள் வழங்கப்பட்டது. மேடையில் எந்த விதமான இருக்கைகளும் வழங்கப்படவில்லை, அமைக்கப்படவில்லை. எல்லோரும் கீழே இருந்து மேலே போய் அவங்களுடைய நிகழ்வுகளை பேசிவிட்டு வந்தார்கள். யாருக்கும் பொறுப்புகள் இல்லை. இப்போது எந்த விதமான பொறுப்புகளும் அளிக்கப்படவில்லை. அந்த அமைப்பில் தலைவர் என்ற சிஇஓ அப்படிங்கிற ஒரு நபரை மட்டும் அவர் அறிமுகப்படுத்தினார், ஒரு டாக்டரை. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய வேலையை விட்டுட்டு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொன்னார். வரதராஜன் அப்படிங்கிற ஒரு அவருடைய நண்பர் அப்படின்னு சொன்னார். மற்றபடி எந்த விதமான இந்த மாநாட்டுக்கு அமைப்புகளுக்கு யார் யார் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேர் சொல்லாமல் அனைத்து விதத்திலும் நன்றிகளை கூறிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பித்தார். பொள்ளாச்சியினுடைய வரலாறுகளை பற்றி பேசிவிட்டு நிறைய விஷயங்கள் போதையை பற்றி தான் பேசினார். போதையினால் நிகழக்கூடிய கொடூரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேசினார். குடும்ப அமைப்பிலும் சரி, எல்லா விதமான கிரைம்ஸ்லேயும் பின்னணியாக இருப்பது மது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். கூட்டம் 20,000 முதலில் பிளான் செய்யப்பட்டது. அது சேர்கள், அதாவது இருக்கைகள். அடுத்து 5,000 கூட்டப்பட்டு 25,000ஆக கூட்டப்பட்டது. காவல்துறை வசம் 40,000 வரை எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இவங்க பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு மழை வந்தாலும் நனையாத அளவிற்கு உள்ள கூட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு மேலாம் மூடின மாதிரி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிற பார்க்கிங் ஒரு 15 ஏக்கருக்கு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பான அமைப்புகள், போதையிலிருந்து விடுபட்டவர்களுடைய கருத்துக்கள், போதை மருந்துகளுக்கு ஆட்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய வித அரங்குகள் மற்றும் அதுக்கப்புறம் மற்றும் பலவிதமான மருத்துவர்கள் உள்ளடங்கிய ஒரு குழு எல்லாமே அமைக்கப்பட்டிருந்தது. அரங்குகளுக்கு முன்பாக எந்த விதமான பேனர்களும் வைக்கப்படவில்லை, எந்த நெடுஞ்சாலை முழுவதுமாக பந்தல் அமைக்கப்படவில்லை, கொடிகள் கட்டப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு முதலில் ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடக்கிறது தமிழகத்தில். இதெல்லாம் முதன்முறையாக இருக்கும். ஒரு கட்சி மாநாடாக இருப்பது, மற்ற மாநாடுகள் நடப்பது இயல்பு தான். ஆனால் கட்சி அடிப்படையிலான ஒரு மாநாடு என்பது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் எந்த விதமான அழைப்பின் பேரிலும் வராமல் மிகப்பெரிய அளவில் வால் போஸ்ட் ஒட்டுனாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லலை. அவங்கவுங்க இடத்துல சிலர்கள் ஒட்டியிருந்தாங்க. மற்றும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டப்படவில்லை. ஒரு சில இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது.
இது மட்டும்தானே தவிர தமிழகத்தின் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து தமிழகத்தினுடைய முச்சி முதல் அதாவது சென்னையிலிருந்தும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு மண்டலம் முழுவதுமாக எல்லா விதமான திசையிலிருந்தும் அண்ணாமலை அமைத்த முதல் மாநாட்டிற்கு வந்திருந்தாங்க. அப்படிங்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்க்கப்பட்டது எல்லாருக்கும். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நிகழ்ச்சி அமைப்பாளர்களும் சரி, நிகழ்ச்சியை நடத்தின. ஏன்னா அண்ணாமலை இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டில் இருக்கார். இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தது. இதில் ஏதாவது சொதப்பல் நடக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கூட்டங்கள் வராமல் இருந்தால் இவருடைய ஒரு அரசியல் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி ஆகிவிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அதுபோக தேசிய அரசியலை நான் தமிழக அரசியலும் தேசியவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை பண்ணும்போது அதையும் நிறைய பேர் நேற்று ஆன்லைன்லேயே இங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லா விதமான சேனல்லையும் டிபேட் நடந்துகிட்டு இருந்தது. தினத்தந்தியாக இருக்கட்டும், ஜேடிவியாக இருக்கட்டும், எல்லா விதமான சேனல்களிலும் தமிழக சேனல்களையும் ஆன்லைனில் இங்கே பேச்சு நடந்துகிட்ருக்கு, இங்கே டிபேட் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி டிபேட்லாம் போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நிறைய பேர் முதல் மாநாட்டில் இவர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பெற முடியாதுங்கிற மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் மாறுபடக்கூடிய அளவில் எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸும் எந்த விதமான அரசியல் கட்சிகளையும் நேரடியாக தாக்குதல் என்ற ஒரு முகத்திலே பண்ணாத அளவுக்கு எடுத்த கான்செப்டை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்தது. அதற்கு பின்பாக தலைவர்கள் பேசினார்கள். தலைவர்கள் என்ன கிடையாது இல்லையா, அந்த வசந்தராஜன் அவர்கள் பேசினார்கள். டாக்டர்ஸ் நிறைய பேர் பேசினாங்க. அவர்கள் எல்லாமே இதை கருத்தில் வச்சு தான் பேசினாங்க. வசந்தராஜன் அவர்கள் மட்டும்தான் டோட்டலாக ஒரு அளவுக்கு கவர் பண்ணி எல்லா முன்னாடி நடந்த மீட்டிங்கு இப்போ நடக்கக்கூடிய மீட்டிங் அதெல்லாம் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் மிகப்பெரிய ஒரு உரையாற்றினார். பொள்ளாச்சியில் ஏன் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார். பொள்ளாச்சியை திரும்பி பார்க்க விதமாக தமிழகத்தினுடைய மத்திய பகுதியிலே திருச்சியில் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்துவாங்க. இல்லை கோவை சிட்டிக்குள்ளே நடத்துவாங்க. ஆனால் பொள்ளாச்சியில் நடத்துவது என்பது இதுதான் ஒரு முதல் முறையாக ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. பொள்ளாச்சியிலேருந்து ஆரம்பமாக இருக்கிற இந்த போதையில்லா தமிழகத்தினுடைய வரலாறு என்பது தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தலைவர்களும் பேசினாங்க. அந்த பொறுப்பாளர்கள், தலைவர்கள் சொல்லக்கூடாது, பொறுப்பாளர்கள் பேசினாங்க. அதுதான் நேற்று நடந்த இது. அதற்கு பின்பாக அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு வரும்போது அவர் கூட்டத்திற்குள் வரும்போதே மிகப்பெரிய அளவில் அவரை உள்ளே வராத அளவுக்கு அவருக்கு நெருக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தினா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவர் மேடைக்கு வந்தார். மேடைக்கு முன்பாக அவர் கீழே உட்கார்ந்துருந்தார். பல நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்த்துட்டு இருந்தார் கீழே இருந்து. எல்லாருமே ஒரே மாதிரியான இருக்கைகள் வழங்கப்பட்டிருந்தது. அதுதான் நம்ம கண்காண காட்சியை பார்த்துருந்தோம். அவர் பேச ஆரம்பிக்கும் போது தமிழகத்தினுடைய பொள்ளாச்சியினுடைய மக்களை எல்லாம் ஆரம்பித்து தமிழக இன்றைய அரசியல் நிலைமைகள், அரசியலை பற்றி எதுவுமே கவர் பண்ணலை. மாற்றம் வரும் என்றால் நம்மளுடைய நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான முன்னெடுக்க வேண்டும். ஜூலை மாதம் முழுவதுமாக போதை இல்லாத தமிழகம் என்ற ஒரு கான்செப்டை முன்னெடுக்க வேண்டும். அடுத்த மாதம் சுற்றுச்சூழலை வச்சு நம்ம முன்னெடுக்க வேண்டும். மற்ற பெண்கள் பாதுகாப்பு பற்றி ஒரு முன்னெடுக்கும். மாதம் ஒவ்வொரு தீமை வச்சு நம்ம அந்த விஷயத்தை அதிகப்படியான எப்படி அந்த களையிறது அப்படிங்கிறத நம்ம முன்னெடுக்க வேண்டும். குட சீரமைப்புகள், நிறைய தூர்வாரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைப்பின் சார்பாக பண்ண போகிறோம். அடுத்து திருச்செந்தூரில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. அது போதையில்லாத தமிழகம் அந்த கான்செப்டை தான் வச்சு பேசப்படும் 26ஆம் தேதி. அதுக்கு அடுத்த மாதம் இப்படி மாதம் ஒவ்வொரு கான்செப்டை வச்சு பேச போகிறோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் நாம் மக்களிடம் செல்லக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை செல்ல வேண்டும். 38 நாட்களில் நம்ம வெறும் 10 நிமிட பேச்சுக்காக சேர்ந்த நபர்களுடைய எண்ணிக்கை 19 லட்சம். இதில் 17% பெண்கள் இணைந்திருக்கிறார்கள். 39 வயதுக்கு உள்ளாக இருப்பவர்கள் 30%க்கு மேலாக இருப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார்.
எந்த ஒரு அமைப்பிலும் 17% முதலில் பெண்கள் சேருவதற்கு மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு அமைப்பில் வந்து 17% பெண்கள் இணைஞ்சிருக்காங்க. அது மிகவும் வரவேற்கத்தகுந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அதுபோக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த ஆட்சி மாற்றம் என்பது 35, 39 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஓட்டுக்களால் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த மாதிரியான 39 வயதுக்கு கீழாக உள்ளவர்கள் மோர் தென் 30%க்கு மேலே வந்து இணைந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு மிகப்பெரிய நமக்கு தூணாக இருக்கும். இவர்கள் தான் மிகப்பெரிய நமக்கு தூணாக விளங்குகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார். மிகப்பெரிய டாக்டர்ஸு, வக்கீல்கள், முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் முன்னாடி இந்த அமைப்பில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே தலைவராக இருக்க பட்சத்தில் சிறந்த தலைவர்கள் எல்லா இடத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். 2031 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடப்பது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டிட்டு என்ன விதமான முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியாக நம்ம தயாராக வேண்டும் என்ற ஒரு செய்தியெல்லாம் வெளியிட்டு ஒரு 7 மணி 30 மணிக்கு உள்ளாக தன்னுடைய உரையை வந்து முடித்து விட்டார். அது ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணணும், சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நிறையா இடத்துல சொன்னாங்க. போதை மருந்து கலாச்சாரத்தை பற்றி பேசும்போது எல்லா கல்லூரிகளிலும் இந்த மாதிரி ட்ரக்கு விஷயத்தை பண்ணுறது ஒரு அம்பாசிடர் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்கணும்னு சொல்லி தமிழக ஜிஓவில் இருக்குது. அதை வந்து நிறைய இடத்துல கடைபிடிக்கலை. அதை கடைபிடிக்கிறத வச்சு அந்த ஜிஓவை காட்டி நாங்கள் வந்து இன்றைக்கி மீட்டிங்கை வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த கல்லூரிகளில் உள்ள அந்த ட்ரக்குக்காக அந்தந்த இடத்துல உள்ள ஒரு அம்பாசிடர்ஸ், அதாவது மாணவர்களில் வந்து அவங்க வந்து அந்த மாணவர்கள் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ் லெவலில் ட்ரக்கு வந்து எதையும் பயன்படுத்தப்படுகிறதா, எந்த மாணவரும் அதை வந்து மாதிரி பண்ணுறாங்களா, அவங்கள திருத்துறதுக்கான வழிமுறைகளை மாணவர்களுக்கு உள்ளாகவே வந்து அவர்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அதையும் மீறி செயல்பட தான் காவல்துறை வசம் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கப்படும் என்று திமுக ஆட்சியிலே அது நடைபெற்றதாக சொல்லி அதை வந்து ஒரு விஷயத்தையும் சொன்னார். உண்மையில் எந்த ஒரு அரசையும் அவர் விமர்சிக்காமல் இந்த வந்த அரசும் ஒரு கால அளவு காணாது நம்ம விமர்சிப்பதற்கு என்ற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கை வந்து நீங்கள் சொன்ன அளவு குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பிவிட்டு சென்றிருக்கிறார். நிறைய உள்ளடி கேள்விகள் என்பது மறைமுகமாக இருந்தது. அந்த கேள்விகளை எல்லாம் இன்று அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளாக கேட்டுக்கொண்டு அண்ணாமலையுடைய அரசியல் பிரவேசம் என்பது எந்த நிலைக்கு போகும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையில் இன்று ஆழ்ந்திருப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஆக அண்ணாமலையுடைய முதல் மாநாடு என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி முகமாக மக்களுடைய தமிழக மக்களுக்கு ஒரு இனிய செய்தியையும் ஒரு புதிய தலைவருடைய அத்தியாயம் உதயமாகிறதுக்கான ஒரு வழிமுறையையும் அது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி இளைஞர்கள் கையில் பலவிதமான புதிய கருத்துக்களின் அடிப்படையில் போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறதுனால நிறைய பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், அதாவது குடித்தது ஆணாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது மிகப்பெரிய அளவில் குடும்பங்களும் பெண்களும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண்கள் நிறைய கலந்துருந்தாங்க. அது போக எந்த ஒரு கிரைம்ஸில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், சமூக குற்றங்களாக இருக்கட்டும், அதற்கு பின்புலத்தில் இந்த மதுவும் போதை பழக்கமும் தான் இருக்கிறது என்பது ஆணித்தரமாக உள்ள விஷயம். விபத்துகளுக்கான மூல காரணமும் இந்த போதை மருந்துகள் தான். அதாவது விபத்துகளுக்கு மூல காரணம் அப்படிங்கிறது ஒரு 60% மேலாக போதை வஸ்துக்கள் தான். ஒரு கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறத தாண்டி 60% போதை மருந்துகளால் தான் இந்த விபத்துகள், சாலை விபத்துகள் நடக்கிறது. அந்த சாலை விபத்துகள் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றதுக்கு, அதுவும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறதா ஒரு டேட்டாவையும் சொல்லி, இந்த மதுவிலால் வரக்கூடிய மதுவிலும் போதை மருந்து பழக்கத்தினால் வரக்கூடிய தீங்குகளை சொல்லி இந்த மாநாட்டை அற்புதமாக ஒரு தீமோடு ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய இந்த பயணம் மேன்மேலும் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுவோம். தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார் என்பது தான் உண்மை. அண்ணாமலையுடைய முயற்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.